வணக்கம். இன்று நாங்கள் மூச்சு பயிற்சி என்பதை பற்றி நாங்கள் செய்ய போன்றோம். இது இன்று கிரியா பாபாஜி முறையில் மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி கிரியா பாபாஜி யோகாசன ஆசிரியர்களால் மாத்திரம் இந்த பயிற்சி பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி செய்வதற்கு முதல் இதில் 3 முத்திரைகள் வரும். அந்த முத்திரைகளை நாங்கள் முதல் காப்போம். முதலாவது சின்முத்திரை. சின்முத்திரை என்பது ஆள்காட்டி விரலையும் பெரு விரலையும் அப்படியே தொடர்புகளும் மற்ற விரல்கள் அப்படியே நேர இருக்கும். சொல்வது சின்முத்திரை. இரண்டாவது முத்திரை நாசிகா முத்திரை. நாசிகா முத்திரை என்பது இந்த சின்னி விரலும் மோதிர விரலும் பெருவிரலும் நீண்டிருக்கணும். ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் மடித்திருக்கணும். இதை ஆள்காட்டி விரல் நாசிகா முத்திரைன்னு சொல்றோம். இரண்டாவது முத்திரை. இதுக்கு இன்னொரு முத்திரை தேவை. மூன்றாவது முத்திரை ஆதிமுத்திரை. ஆதிமுத்திரை என்பது பெரிய விரலை மடித்து போட்டு எல்லா விரலையும் மடிக்கவும். இதுதான் ஆதிமுத்திரை. ஆதிமுத்திரை எங்களை நாங்கள் முதல் வயிற்றில் இருக்க இப்படித்தான் இருப்போம். அதான் ஆதிமுத்திரை என்று பேரும் வந்தது. இந்த 3 முத்திரைகளும் இதுக்கு தேவையும் முதலே அதை பற்றி சொன்னார். முதலாவதாக கிரியா பாபாஜி முறையில் 3 விதமான கபாலபதி இருக்கிறது. அந்த கபாலபதியை நாங்கள் செய்வோம். முதலாவது கபாலபதி 1. இடது கையில் சின்முத்திரை எடுத்து மடியில் வைத்திருக்க வேணும். சின்முத்திரை என்பது முந்தைய சொன்ன போல ஆள்காட்டி விரலும் பெரிய விரல் இருக்கணும். மற்ற விரல் அவ்வளவு நீண்டு இருக்க வேணும். மடியில் வைத்திருக்கணும். இதில் வலது கையில் நாசிகா முத்திரை. எப்போதும் பெரிய விரல் வலது மூக்கையும் மோதிர விரல் இடது மூக்கையும் தொடக்கூடியதாக இருக்கும். முதல்ல கபாலபதி 1. 2 மூக்கினாலும் காற்றை வெளிவிடுற மாத்திரம். உள்ளுக்கு இல்லை தனியா வெளிவிடுற மாத்திரம். நீங்கள் அதை 80 தடவை செய்யவும். முதலாவதாக நாங்கள் உங்க ஆரம்பத்தில் என்றால் நீங்கள் குறைய செய்யலாம். செய்து பழகலாம். கடைசியில் 80 தடவை செய்வோம். நாங்கள் 80 தடவை செய்கிறது நாங்கள் பார்த்தோம். என்ன 2 மூக்கினாலும் மாறி மாறி காற்றை வெளிவிடுறாங்க. உள்ளுக்கு இல்லை. கபாலபதி 1 பாவம். நாங்கள் ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் குறையல் திறன் செய்தியது பிறகு 80 பழக வேண்டும். 2வது கபாலபதி. கபாலபதியில் 3 விதமான கபாலபதி இருக்கு. 2வது கபாலபதி 2 கையிலேயும் சின்முத்திரை எடுங்கள். மடியில் வைத்திருங்கள். 2 மூக்கினாலும் விரந்து காற்ற வெளியேற்ற மாற்றம். உள்ளுக்கு இல்லை. 80 செய்யும். ஆரம்பாக்கள் குறையல் திறன் செய்து பிறகு பழகலாம். 80 செய்வோம். பார்ப்போம். இது கபாலபதி 2. தனியா மூச்சை வெளிவிடுற மாத்திரம். உள்ளுக்கு நாங்கள் எடுக்கிற இல்லை. கபாலபதி 3. 2 கையிலும் ஆதிமுத்திரை எடுக்க வேணும். 2 கை பெரிய விரலையும் இப்படியே நடுவில் வைத்துக்கொண்டு பொத்தி கொடுக்கதான் ஆதிமுத்திரை. 2 இதையும் மொழியோடு மொழி கொண்டு சேர்க்க வேணும். பொக்களுக்கு கீழே 2 கிலோ கீழே நல்லா இறுக்கி அமர்த்த வேணும். அமர்த்தினபடியே இருக்க வேணும். இப்போ இந்த இதில் அமர்த்தினபடியே இருக்க வேணும்.
தனியாக என்ன மூச்சை வெளிவிடுற மாத்திரம் உள்ளுக்கு இருக்கிற இல்லை என்பதை செய்வோம். கபாலபதி மூன்று விதமான கபாலபதி செய்து நாங்கள் தனிய மூச்சை வெளிவிடுற மாற்றம் உள்ளுக்கு இருக்கிற இல்லை. 4வது பயிற்சியாக சந்திரபேதா. இடது கையில சின்முத்திரை எடுத்து மடியில வைத்திருக்க வேணும். வலது கையில நாசிகா முத்திரை. வலது மூக்க மூடி இடது மூக்கினாலே காற்றின் நிறைய மட்டும் இழுத்து போட்டு அதே மூக்காலே ஆறுதலாக விட வரும். இழுக்கிற நேரத்திலும் பார்க்க வெளிவிடுற நேரம் 2 மடங்கு. நல்ல நன்றாக காற்றை உள்ளிடுங்கள். அதே மூக்காலே ஆறுதலாக காற்றை வெளிவிடுங்கள். இழுக்கிற நேரத்திலும் பார்க்க வெளிவிடுற நேரம் 2 மடங்கு. மெல்ல மெல்லமாக காற்றை அதே மூக்காலே வெளிவிடுவோம். இப்படி 5 முறை நன்றாக காற்றை உள்ளிடுங்கள். மெல்ல மெல்லமாக காற்றை வெளிவிடுங்கள். நன்றாக காற்றை உள்ளிடுங்கள். மெல்லமாக காற்றை வெளிவிடுங்கள். நன்றாக சுவாச நிறைய மட்டும் காற்றை உள்ளே இழுங்கள். மெல்லமாக காற்றை வெளிவிடுங்கள். நன்றாக காற்றை உள்ளே இழுங்கள். மெல்லமாக காற்றை வெளிவிடுங்கள். 5 முறை செய்து நாங்கள் இதை சொல்ற சந்திரபேதா. குளிர்ந்த காற்று உள்ளுக்க போய் குளிர்ந்த காற்று வெளிவரும். எங்களுக்கு தலைவலி அப்படியான வந்தால் நீங்கள் 2 கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு இதில் ஒரு 5-6 முறை செய்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி முற்றிலும் மாறும். அடுத்த சூரிய பேதா. சூரிய பேதா செய்ய வலது மூக்கால உள்ளுக்கு இழுத்து வலது மூக்காலேயே வெளிவிடும். 5 முறை செய்வோம். இடது மூக்கை மோதிரம் மூடிக்கொண்டிருக்கணும். வலது மூக்கால சுவாசப்பை நிறைய மட்டும் காற்றை உள்ள இழுத்து அந்த 2 மடங்கு நேரம் ஆறுதலாக வெளிவிடவும். 5 முறை நன்றாக காற்றை உள்ளே இழுங்கள். மெல்லமாக காற்றை வெளிவிடுங்கள். நன்றாக காற்றை உள்ளே இழுங்கள். மெல்லமாக காற்றை வெளிவிடுங்கள். நன்றாக காற்றை உள்ளே இழுங்கள். மெல்லமாக காற்றை வெளிவிடுங்கள். நன்றாக காற்றை உள்ளே இழுங்கள். மெல்லமாக அதே மூக்காலேயே காற்றை வெளிவிடுங்கள். நன்றாக காற்றை உள்ளே இழுங்கள். மெல்லமாக காற்றை வெளிவிடுங்கள். இதை சூரிய பேதான்னு சொல்றது. உஷ்ணமான காற்று உள்ளுக்க போய் உஷ்ணமான காற்று வெளிவிடும். உங்களுக்கு அதிகம் களைப்பு ஏற்பட்டால் இந்த சூரிய பேதால கொஞ்சம் 5 முறை செய்தீங்கன்னா களைப்பு கெதியில மாறும். சந்திர பேதான்றது குளிர்ந்த காற்று உள்ளுக்க போனது. சூரிய பேதான்றது உஷ்ணமான காற்று உள்ளுக்க போய் உஷ்ணமான காற்று. நாங்கள் 2 கையில சிமுத்திரை எடுங்கள். 2 மூக்காலேயும் காற்றை சுவாசப்பை நிறைய மட்டும் காற்றை உள்ளே இழுத்து 2 மூக்காலேயும் காற்றை வெளிவிடுவோம். 5 முறை நன்றாக காற்றை உள்ளே இழுங்கள். மெல்லமாக காற்றை வெளிவிடுங்கள். 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 இரு மூக்கினாலும் காற்றை உள்ளே இழுத்து இரு மூக்கினாலும் காற்றை வெளிவிடும். நாங்கள் புறம் நாடு சுத்தி பிணையாமம். நாடு சுத்தி கவனமாக செய்யணும். இடது மூக்கில் இடது கையில செமுத்தி எடுத்து மடியில் வைத்துக்கணும். வலது கையில நாசிகா முத்திரை. வலது மூக்க மூடி இடது மூக்கினாலே காற்றை சுவாசப்பை நிறைய மட்டும் காற்றை உள்ளே இழுத்து போட்டு இடதை மூடி போட்டு வலது திறந்து ஆறுதலாக காற்றை வெளிவிடும். திறக்கிறது மூடுறதும்
கிட்டத்தட்ட ஒரே நேரமாக இருக்கிறது நல்லது. ஒரு கொஞ்சம் பிந்தலாம். என்ன முதல் என்ன வலது மூக்க மூடுறது, இடது மூக்கால சுவாசம் நிறைய மட்டும் காற்றை உள்ளே இழுக்கிறது. இடது மூக்க மூடி உடனே வலது திறந்து மெல்லமாக காற்றை வெளிவிடும். ஆறுதலாக காற்றை வெளிவிடும். இருக்கிற நேரத்திலும் பார்க்க வெளிவிடுற நேரம் 2 மணி. எல்லா காற்றும் வெளிவிட்ட பிறகு வலது மூக்கால காற்றை உள்ளே இழுத்து வலது மூக்க மூடி உடனே இடது திறந்து மெல்லமாக காற்றை வெளிவிடும். இது ஒரு சுற்று. இதே போல 5 சுற்று. இடது மூக்கால காற்றை உள்ளே இழுங்கள், இடது மூக்க மூடி உடனே வலது திறந்து மெல்லமாக காற்றை வெளிவிடுங்க. எல்லாம் ஆறுதலாக வெளிவிட்ட பிறகு வலது மூக்கால காற்றை உள்ளே இழுத்து வலது மூக்க மூடி இடது திறந்து மெல்லமாக காற்றை வெளிவிடுங்க. இது 2வது சுற்று. இதே போல 5 சுற்று செய்வோம். முதலாவது இடது மூக்கால காற்றை உள்ளே இழுங்கள், இடது மூக்க மூடி வலது திறந்து மெல்லமாக காற்றை வெளிவிடுங்க. எல்லா காற்றும் வெளிவிட்ட பிறகு வலது மூக்கால காற்றை உள்ளே இழுங்கள், வலதை மூடி இடது திறந்து மெல்லமாக காற்றை வெளிவிடுங்க. எல்லாம் வெளிவிட்ட பிறகு வெளிவிட்ட மூக்காலியை இடது மூக்காலியை காற்றை உள்ளே இழுத்து இடது மூக்க மூடி வலது திறந்து மெல்லமாக காற்றை வெளிவிடுங்க. 3 திறக்கிறது கிட்டத்தட்ட ஒரே நேரமாக இருக்கிறது நல்லது. எல்லா காற்றும் வெளிவிட்ட பிறகு வலது மூக்கால காற்றை உள்ளே இழுங்கள், வலது மூக்க மூடி இடது திறந்து மெல்லமாக காற்றை வெளிவிடுங்க. 5வது சுற்றாக இடது மூக்கால காற்றை உள்ளே இழுங்கள், இடது மூக்க மூடி வலது திறந்து மெல்லமாக காற்றை வெளிவிடுங்க. எல்லாம் வெளிவிட்ட பிறகு வலது மூக்கால காற்றை உள்ளே இழுங்கள், வலது மூக்க மூடி இடது திறந்து மெல்லமாக காற்றை வெளிவிடுங்க. நாடி சுத்தி பிராணாயாமம். இது செய்த பிறகு 2 கையிலும் முத்திரிடுங்கள், 2 மூக்காலையும் காற்றை உள்ளே இழுத்து 2 மூக்காலையும் காற்றை வெளிவிடுங்கள். 5 முறை நன்றாக காற்றை உள்ளே இழுங்கள், மெல்லமாக காற்றை வெளிவிடுங்கள். நன்றாக காற்றை உள்ளே இழுங்கள், மெல்லமாக காற்றை வெளிவிடுங்கள். நன்றாக காற்றை உள்ளே இழுங்கள், மெல்லமாக காற்றை வெளிவிடுங்கள். இந்த மூச்சு பயிற்சியில முதலாவது கபாலபதி 1, கபாலபதி 2, கபாலபதி 3, சந்திரவேதா, சூரியவேதா, 2 மூக்காலையும் காற்றை உள்ளே இழுத்து 2 மூக்காலையும் காற்றை வெளிவிடுறது. நாடி பிராணாயாமம் 2 மூக்காலையும் காற்றை உள்ளே இழுத்து 2 மூக்காலையும் காற்றை வெளிவிடுறது. 8 விதமான பயிற்சிகளை செய்தார்கள். அப்ப உங்களுக்கு தெரிய வேணும். முதலாவது கபாலபதி 1, கபாலபதி 2, கபாலபதி 3 என்ன மாதிரி செய்யறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது சந்திரவேதா, சூரியவேதா, 2 மூக்காலையும் காற்றை உள்ளே இழுத்து 2 மூக்காலையும் காற்றை வெளிவிடுறது. நாடி சுத்தி பிராணாயாமம் அடுத்தது 2 மூக்காலையும் இழுத்து 2 மூக்காலையும் காற்றை வெளிவிடுறது. இது கிரியா பாபாஜி முறையில மூச்சு பயிற்சி. இது நல்ல ஒரு மூச்சு பயிற்சி. நீங்க செய்தால் பலன் நம்பிக்கை. மூச்சு வருத்தங்களை இல்லாமல் செய்யலாம் அல்லது குறைக்கலாம். நீங்க செய்து பாருங்க. நன்றி, வணக்கம்.